ஹலோ அஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷராக இருந்தால் பாலிட்டியை எப்படி படிக்கணும், ஃபஸ்ட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் எழுதியும் கூட வச்சுக்கலாம். இது குரூப் 2 சிலபஸ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ பார்த்தோன்னா எல்லாமே இருக்கும். இங்கிலீஷ்க்கு நான் அங்கேயே மார்க் பண்ணிக்கிட்டேன் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத. இப்போ நான் பாலிட்டிக்கு மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இதுதான் பாலிட்டியோட சிலபஸ். மொத்தம் 6 யூனிட்ஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 6 யூனிட்ஸுமே எங்கெங்கே படிக்கணும் அப்படின்றத பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 6th டேர்ம் 2ல் செகண்ட் லெசன் படிக்கணும், 10th ஃபர்ஸ்ட் லெசன், 12th பாலிட்டியில் ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கணும். இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே நான் தனித்தனியாக எழுதி வச்சுருக்கேன். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஸ்டெப். எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்றத நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நான் என்ன எழுதி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன புக்ஸ் படிக்கணும், எந்தெந்த வெப்சைட்ஸ் பார்க்கணும் எக்கனாமிக்கு அப்படின்றது, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் எதுக்கு படிக்கணும் அப்படின்றத எழுதி வச்சுருக்கேன். நான் குரூப் 2 தான், குரூப் 1 and 2 ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறேன். குரூப் 1ல் எத்தனை பேப்பர் இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் டீட்டெயில்டாக எழுதி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப், இப்போ நீங்கள் பாலிட்டிக்கு அந்த சிலபஸை படிக்க போகிறீங்க. அடுத்து என்னென்ன படிக்கணும் அப்படின்றத எழுதி வைக்க போகிறீங்க. சரி, இது ரெண்டும் பண்ணியாச்சு. அடுத்து தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் பார்த்து நீங்களே அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக என் குட்டி பையன் இருக்கிறது, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி நான் எப்படி நோட்ஸ் எடுப்பேன்னா, ஒரு பேஜை இப்படி பாதியாக மடக்கிட்டு இந்த சைடும் நோட்ஸ் எடுப்பேன். இந்த மாதிரி நான் பாலிட்டிக்கு கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நோட் ஃபுல்லாமே பாலிட்டி தான். இப்போ நீங்கள் டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சயின்ஸ் பேக்ரவுண்ட், ஸோ எனக்கு பாலிட்டி பற்றி எந்த ஐடியாவுமே கிடையாது. நான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் இந்த நோட்ஸ் எடுத்தேன். என்ன யூடியூப் சேனல் நேம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எந்த யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவோட நீங்கள் நோட்ஸ் எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, இதை ஒரு 3 times படிச்சிடணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த புக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த புக்கில் இருக்க இந்த 3 புக்ஸையும் நல்லா படித்து அதில் ஏதாவது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதில் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இதை 2 வேலையும் முடித்த பிறகு தான் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் எடுத்து படிக்கணும். மேக்ஸிமம் 11th and 12th பாலிட்டி ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிடணும். இந்த 3 வேலையும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் நோட்ஸு, ஸ்கூல் புக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கை படிக்கணும். நீங்கள் குரூப் 1 குரூப் 2 தான் உங்கள் எய்மு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லக்ஷ்மிகாந்தை படிக்கணும். இந்த லக்ஷ்மிகாந்த் இப்போ தான் நான் வாங்கினேன். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி சிலபஸ் பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து எந்த டாப்பிக்குமே மிஸ் ஆகாது. ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்பால், லோக் ஆயுக்தா பற்றி எதுவுமே இருக்காது. ஆனால் இதில் தனியாக லோக்பால், லோக் ஆயுக்தா பற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த புக்கோட லாஸ்ட்டில் பார்த்தாங்கன்னா யூபிஎஸ்சியோட ஒரு 10 yearsன்னு நினைக்கிறேன், 13 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலில் தான் இப்போ குரூப் 1க்கு நமக்கு டிஎன்பிசியில் கேட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ் வரும். என்னென்ன பேட்டர்னில் கொஸ்டின் இருக்குது, இதே பேட்டர்னில் தான் நமக்கும் வருது. அதுக்கப்புறம் அசர்ஷன் ரீசனிங் மாதிரி வரும். அதுக்கப்புறம் மேட்ச் த ஃபாலோவிங் வரும். இந்த மாதிரி மேட்ச்சு, அதுக்கு பின்னாடி ஆன்சர்ஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க. என்னென்ன பேட்டர்ன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் பேட்டர்ன் ஒரு கொஸ்டின், இன்னொன்று இந்த மாதிரி மேட்ச்சு, இன்னொன்று அசர்ஷன் ரீசனிங். இந்த 3 தான் மெயின். நமக்குமே டிஎன்பிசியில் இதே பேட்டர்னில் தான் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினே ஒரு 13 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அடுத்து வந்து மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் பாலிட்டி அவங்களுக்கு தனியாகவே ஒரு பேப்பர் இருக்குது, நமக்குமே மெயின்ஸில் வரும். இது டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே. இந்த புக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கலாம். நானுமே ஒரு 5 டாபிக்ஸ் படிச்சுட்டேன், எல்லாமே நல்லா இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம தேடி வேறு எந்த புக்லேயும் படிக்க தேவையில்ல, இந்த ஒரு சோர்ஸ் மட்டுமே போதும், லக்ஷ்மிகாந்த் மட்டுமே போதும். ஆனால் ஃபஸ்ட்டு நோட்ஸும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் புக்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மிகாந்தை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து சோர்ஸஸ் என்ன அப்படின்றத எடுத்து வச்சுக்கோங்க. தேர்டு வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு. ஃபோர்த்து வந்து எம்சிக்யூஸ்லாம் போட்டு பாருங்கள். ஃபிஃப்த்து ரெகுலராக ரிவைஸ் தான். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.